எப்படி செமையாக இருக்கா? நல்லா பல பலன்னு வந்து ஆக்ரா போட போகிறோம் அப்படியே. சூப்பராக இருக்கு. இப்போ ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அன்னோன் ரைடர் அதே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஞ்சா 300க்கு வந்து எக்ஸாஸ்ட்டும் டயரும் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ இந்த விளாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ராக்கெட் எடுத்துகிட்டு ரவின் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ ரவின் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் மேட்ரு தான். ஸோ அந்த எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கோம். பட் ஆனால் அந்த லிங்க் பைப் வந்து நம்ம போடல. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் பைப் வந்து நம்ம போட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். லிங்க் பைப் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிறீங்க. ஸோ ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க. புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் ஆதேஷ். நான் ட்ராவல் வீடியோஸ் விளாக்ஸ் அது நிறைய போட்டு இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ தான். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க். ஸோ அதையும் தொட்டு உள்ளே போய் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம வந்து இப்போது போகலாம், வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கைஸ், வண்டி பார்த்திங்கன்னா பல இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சேன். அப்படியே பாருங்கள், இதுதான் என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆகி அப்படியே சும்மா பலன்னு வச்சுருக்கேன். அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இந்த பார்த்திங்களா, இதுக்கப்புறம் பறக்க வேண்டியதான். இதை மட்டும் க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தேன். பட் ஆனால் இப்போது என்னால் முடியாது, டைம் இல்லை. ஸோ அப்படியே போயிடலாம். கதவை திறந்தாச்சு. ஆக்சுவலாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஆனே ஆகலை. இருங்க, நான் ஏன் என்னன்றதை சொல்கிறேன். எஸ், ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வாட்டர் வாஷ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்து வண்டி வந்து ஆனே ஆகலை. ரொம்ப நேரமாக நானும் கொஞ்ச நேரம் பயந்துட்டேன். என்னடா வண்டி ஆனே ஆகலைன்னு. அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். அவன்கிட்ட மச்சான் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு வந்து உள்ளே ஊற்றுனதுக்கப்புறமும் ஸ்டார்ட் ஆகலை. சரி, ஓகே, என்னமோ ஆகிடுச்சு போல் நம்ம கழுவுனதில்ல அப்படின்னு நினச்சி நானும் கழுவுன 1.5 மணி நேரமாக கழுவிட்டே இருந்தேன்னா. ஸோ அதனால் வந்து என்னமோ ஆயிடுச்சு போல் வண்டிக்கு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரோட்டில் போய் இதுக்கு அடுத்த ரோடு அங்கே சரி ஒன்று இருக்கும், டோ பண்ணி அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரத்தில் எனக்கு பக்கோன்னு ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி காலி அப்படின்ற மாதிரி ஆச்சு. பட் ஆனால் எப்படியோ என் ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணான். வேறு யாரும் நம்ம லிங்கேஷில் G310 ஓனர், BMW ஓனர், அவன் தான் வந்தான். ஸோ எப்படியோ ஃபைனலி கைஸ் வண்டி அடைக்கிது கைஸ். கடவுளே என்னை மட்டும் காப்பாற்று, நான் உங்களெல்லாம் காப்பாற்றிடுறேன் கைஸ், கவலைப்படாதீங்க. சரி, இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றத நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிஞ்சா 300 வந்து நான் ஒரு விளாக் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வண்டி நல்லா இருக்குது, ப்ரோ வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா. அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாஸ்ட் வந்து மாற்ற போகிறோம். எஸ், ஸோ எக்ஸாஸ்ட் வந்து மாற்ற போகிறோன்னா இதுக்கு முன்னாடி வந்து Akrapovic தான் இருந்தது, இப்போயும் Akrapovic தான். பட் ஆனால் என்னென்னா இங்கே தான் நம்ம ஒரு கோடு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் பெண்ட் பைப் அப்படின்னு ஒரு கோடு. ஸோ அந்த பெண்ட் பைப் போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக கனெக்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் பைப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பெண்ட் பைப்பை வந்து வாங்கிட்டான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியிலேயே நியூ டயர்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ மிச்லின் டயர் வந்து அதில் போட போகிறோம். ஸோ அந்த மிச்லின் டயர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது த்ரெட்டெலாம். பட் ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு குறை. என்ன குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோஸ் ஆர் நாட் நியூ டயர்ஸ். அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ட்ராக் யூஸ்டு டயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராக் யூஸ்டு டயர்ஸ்னால் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை ட்ராக்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா தூக்கி போட மாட்டாங்க, லைக் அதை வந்து குத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதோட இதெல்லாம் பவர்லாம் முடிஞ்சிடும், அதோட grip எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து அந்த டயரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம டெய்லி யூசேஜ் தான் பண்ண போகிறோம் நார்மல் ரோட்ஸில். நான் இதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்கு போட்டதே வந்து பார்த்திங்கன்னா மிச்லின் தான். ஸோ சேம் செட் ஆஃப் டயர்ஸ், அதே பிராண்டு, அதே டயர், அதே மாடல். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மாற்ற போகிறான். ஸோ 120, 160 மாற்ற போகிறோம் அந்த வண்டிக்கு. ஸோ நம்ம வண்டியில் இப்போ போட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் டயர்ஸே வந்து போட்டேன். ஏன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் அடி வாங்காது. அதனால் பின்னாடி வண்டி வருதா என்ன ஏது ஒன்று
இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு லெவலில் இருக்குது தெரியுமா. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே என்னை விட்டு பாண்டிச்சேரி போடா அப்படின்னு வண்டி விட்றா அப்படின்னா சர்றன்னு போயிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம பெனிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு தனி வீடியோ போட்டு விட்றேன். இந்த வீடியோவில் வந்து என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ ஸோ இப்போ அதை நான் சொன்னேன்னா இந்த வீடியோ வந்து அதுக்காகவே போயிடும். ஸோ அதனால் நான் வந்து செப்பரேட்டாக வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் போடுறேன். சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். என்னன்னா நம்ம பெனிலி வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அவ்வளோதான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். அது என்ன ஆச்சு அப்படின்றத நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்குன்னு. ஸோ த திங் இஸ் பென்லி இஸ் நாட் வித் அஸ் ரைட் நவ். கொஞ்சம் சோகமான விஷயந்தான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அண்ட் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம் தெரியுமா ஒரு வண்டி. அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆன வண்டி தான். நான் இப்போ அது ஆக்சிடென்ட் ஆன வண்டி சொல்கிறனால அது பெரிய ஆக்சிடெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கார்னரிங்கில் கீழே விழுந்துருச்சு அந்த வண்டி, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். சரியா, நீ என்ன ஆக்சிடென்ட் ஆன வண்டின்னு சொல்லிட்டு சரி பண்ணாமல் வச்சுருக்க, இல்லை நீ ஏன் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டின்னு சொல்லிகிட்டு இருக்க, அது ஓனருக்கு பாதிக்காதா அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. லைட்டாக ஃபேரிங் தேஞ்சிருக்கு சொல்ல போனால், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட் நடந்து அவன் அதே வண்டியில் இது வரைக்குமே வந்துட்டான். அவன் கொடைக்கானலாம் எங்கேயோ போனான், அங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டான் அவன் வீட்டுக்கு. இப்போ வந்து அந்த வண்டி டயர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அவன் வந்து கேஆர்டி வெர்ஷனில் ஸ்டாக் டயர்ஸ் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இன்னொன்று அதில் ஏபிஎஸும் வர இல்லைல்ல. ஸோ அதனால் பார்த்து தான் ஓட்டணும் அந்த வண்டியை. இன்னொன்று சொல்லணும் கைஸ், என்னென்னா நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோன் செட் இருக்குல்ல, அதை வந்து டைட் பண்ணியிருக்கேன். நேற்று தான் டைட் பண்ணேன். இந்த இடத்துல இது இருக்குல்ல, இந்த இடம் இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க, ஐயோ இப்படி போட்டால் அந்த கோன் செட் போயிடும். உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அது உங்கள் விட்டேன் தெரியாமல். இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஹேண்டில் பாரையும் நம்மளோட சேசிஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடத்துல வந்து ஒரு பேரிங் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதையும் நான் டைட் பண்ணிட்டேன். நம்ம ரவீன் வந்து இங்கே தான் இருக்காப்புல, செயின் லூப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். செயின் லூப் பண்ணிருக்கான் நம்ம ஆள். எந்நேரமும் ரவீனு ஃபெவிக்விக் இருக்கா? ஃபெவிக்விக்கு இல்லையா? சரி ஓகே. இல்லை இண்டிகேட்டர் தொங்கிடுச்சு. ஹாய் ப்ரோ, என்ன வண்டி பலபலன்னு இருக்கு. இதுதான் வந்து டயரு, இங்கே பாருங்கள். நல்லா இருக்குடா. இதே டயர் தான் நானும் போட்டிருந்தேன். சேம் இதே பேட்டர்ன் தான். சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போது இதில் தான் வந்து எக்ஸாஸ்ட் மாற்ற போகிறோம். இதான் நம்ம ரவீன். எங்கடா இருக்குது இது? பெண்டு பைப் எங்க உள்ளே இருக்கு. எடுத்துகிட்டு வா. இதில் ஏர் ஃபில்டர் தான் மாற்றிருக்கா? ஏர் ஃபில்டர் எதுவும் மாற்றலை, பட் ஸ்டில் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, கீழே போட்டான் அந்த வண்டியை ஒரு வீடியோவில் இந்த சொல்லியிருந்தோம். அப்போ தான் அவன் ஸ்கூட்டி சீக்கிரம் மாற்றுவான். இதுதான் அது. ஸோ இந்த ஒரே ஒரு கான் மட்டும்தான் இந்த வண்டியில். இது மட்டும் அவன் சரி பண்ணி எப்படா சரி பண்ண போகிற? இதை எப்போ சரி பண்ண போகிற? ஆஃப் டேங்க் பெட்ரோல். ஐயோ, த்ராட்டில் பாடி எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணும் போல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றே ஒன்று தான் வண்டியில். மற்றபடி வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம இதுவாக இருக்குது. செம்ம பார்த்து வச்சுப்போம். அண்ட் இப்போ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன டயர் ஆக்சுவலாக? கான்டினென்டலா? இது வந்து ஐஆர்சி டயர். ஓகே, ஜாப்பனீஸில் இது எம்ஆர்எஃப் மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து நம்ம டயரோட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன டயர் போட போகிறான்னா இந்த டயர். ஸோ இந்த டயர் தான் வந்து போட போகிறோம். இது வந்து மிட்சிலின் பைலட் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். பைலட் பவர் 2CT பைலட் பவர் 2CT 160 செஷன் இது டயர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து 140. அது வந்து 140. இது வந்து பார்த்திங்கன்னா 160. ஸோ பின்னாடி பேக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடும் வண்டிக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் சேம் அதே செட்டில் தான் இதுவும் மாற்றுறோம். ஸோ அதனால் இது ரெண்டையும் மாற்றிட்டானா வண்டி வந்து இன்னும் பக்காவாயிடும். ஆக்சுவலாக டயர் மாற்றினோன்னே செம்மையாக டிஃப்ரென்ஸ் தெரியுமா? டயர் மாற்றினோன்னே செம்ம கண்ட்ரோல் வந்துடும். இல்லை நான் எந்த ஓட்டிட்டு இது ஓட்டணும் இல்லை, அப்பயே செம்ம இதுக்கு வந்தது. சரி ஓகே, பெண்டு பைப்பை காட்டு. ஸோ திஸ் இஸ் த பெண்டு பைப். இது பெண்டு பைப்பு தனியாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினியா? வெளியே எங்கேயும் கிடைக்கல. இதுதான் அது. இது வந்து எக்ஸாஸ்டோட. இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸ்டாக்காக இருக்கிறதுக்கும் இதுக்கும்? இது என்னன்னா கீழே வாங்கினா கட்டுறாங்க. கீழே வந்து இது வரைக்கும் தான் எக்ஸாஸ்டே வரும். ஆமாம், எக்ஸாஸ்ட் வாங்கினா. ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக்ல வரும். இப்போ அதை கழட்டிட்டு இதை மாத்திரம். ஆமாம், இது வந்து ஸ்டாக்ல கொடுப்பாங்க. எக்ஸாஸ்ட் வாங்கினால இது இந்த மாதிரி கோன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, அதோட கொஞ்சம் அசசரிஸ் இந்த ஸ்ப்ரிங்கு கொடுப்பாங்க.
எக்ஸாஸ்ட் மாற்றுறதுக்கு. ஆமாம், ஆனால் இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகுமானா அது ஆகாது. ஸோ அதுக்கு இது. ஆமாம். ஓகே ஓகே. நம்ம என்ன பைக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மெஷர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வரும்ல வெளில கொஞ்சம் நல்லா. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். சரி மாற்றலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆக்ரா. டடான் 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 டடான். எப்படி செம்மையாக இருக்கா? நல்லா பல பலன்னு. வெயிட்டிங் ஃபார் த சவுண்டு. இப்போ இதில் நெருப்பு வருமா மாற்றினா? ஃபயர் ஃபயர் எனக்கு ஃபயர் வேணும். இப்போ பின்னாடி இந்த ஃபயர் வேணும். சரி கைஸ், மாற்றும் போது அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். நம்ம வண்டி பாருங்க எவ்வளோ பலபலன்னு இருக்குது, எவ்வளோ பலபலன்னு இருக்குது பாருங்க. நம்ம வண்டி பாருங்க எவ்வளோ பலபலன்னு இருக்குது. ஃபுல் சிஸ்டம்லாம் போட்டால் சும்மாவே நெருப்பு வரும்ல. இது பார்த்தீங்களா, இது பேரட் தானே? இங்கே பாருங்க பேரட் ஃபிஷ் உள்ள தூங்கிட்டு இருக்காப்ல நம்ம ஆளு. இதுக்குள்ள என்ன இருக்கு? எங்க? ஆமாம் இதுக்குள்ள பாம்பெலாம் இருக்கும். க்ளீன் பண்ணிட்டியா? ஸோ கைஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் இப்படி. ஸோ இது இப்படி மாட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பைப் போடுறது. இது போடுறது இது பெஸ்ட்டு. இது போட்டால் ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட்டு இப்படி நிற்கும். இது வந்து இப்படி உள்ளே வந்துடும் ஸ்ட்ரைட்டாக. ஓகே ஓகே ஓகே. எக்ஸாஸ்டோட மவுத் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும், சவுண்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாற்றலாமா? மாற்றிடுவோம். இது ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து என் வண்டியில் மட்டும் வருது, மற்ற இந்த நெஞ்சாத்துக்கு வரைக்கும் நான் பார்க்கல. வினித் ப்ரோ வண்டியில் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி நீ வாங்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எங்கே ப்ரோ 1000 ரொம்ப கம்மியாக தானே ஓடிச்சு. ஒரு 4000 அது கூட ஓடல. அவர் வண்டி வாங்கி வச்சிருந்தது தானே ஒரு. ஆன் பண்ணு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக BS4 இது வந்து BS4ல் வித்தவுட் எக்ஸாஸ்ட் சவுண்டு. கமான் பாருங்க. சரியான பாப்புடா, வேற லெவலில் இருக்கு. இப்போ அப்படியே நம்ம எக்ஸாஸ்ட் போட்டால் எப்படி இருக்கு, எவ்வளோ மஃபல் ஆகுது அப்படின்றத பாருங்க. மியூட்டு அதான் சவுண்டே கேட்கல பாரு. சரியான பாப்பு, வேற லெவல் பாப்பு. அந்த ஆக்ரா போட போறோம் அப்படியே. சூப்பரா இருக்கு. இப்போ திஸ் இஸ் ஆக்ரா. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு காமிச்சிருப்பாங்களா யுவர் ஆனர்? இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தது உண்டா யுவர் ஆனர்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டயர் மாற்ற போகிறோம். இதுதான் வந்து டயர் சொன்ன மாதிரி. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸாஸ்ட் மாற்றிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. ஸோ இதோட சவுண்ட் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிடும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் யுவர் இயர்ஸ். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் சவுண்டை. தட் இஸ் அ சவுண்ட். நான் அப்படியே வண்டி ஓட்டும் போது அப்படியே வரேன். வாவ் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து போக போகிறோம். அங்கே 2 கடை இருக்குது. எதில் வீல் பேலன்சிங் பண்ணுறவங்க இப்போ வீல் பேலன்சிங் பண்ணி மாற்ற போறியா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் வண்டி ஒரு ரைட் சைடு ஓரமாக இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆமாம் ஃப்ரண்ட் டயரா? ஆமாண்டா ரொம்ப இழுக்குது. மேபி என்னோடய வண்டி ஓட்டிட்டு இது ஓட்டுறதுனால உனக்கு அந்த ஃபீல் எனக்கு அப்படி இருக்கோ தெரில. இப்போ ஏன் நான் இந்த ஸ்பீட் பிரேக்கில் இவ்வளோ ஸ்லோவாக போனேன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். நிஞ்சா ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ஆள் ஸ்பீட் பிரேக்கருக்கு முத்தம் குத்துட்டு தான் போவார். 5 வருஷம் தான் இது. ஆனால் 6 வருஷமாக அந்த டயர் ஒரே டயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி ஃபீல் இருக்குது. வாவ் வண்டி அப்படியே உரும்புது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த எஸ்சி ப்ராஜெக்ட்லாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்படியே சும்மா டப்பு டப்புன்னு வெடியும். லோக்கல் சவுண்டு இது கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது சவுண்டு ஆக்சுவலாக.
ஆமாம். அது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆ. ஆனால் அது வந்து காருக்கு போகிற எக்ஸாஸ்ட்டு. காருக்கா? ஆமாம். அது சுசுகி டென் இருக்குல்ல? ஆமாம். பழைய மாடல். ஓகே ஓகே. அதுக்கு போட்டு ஆ. அதை கழட்டி நான் போட்டேன். ஆ ஆ ஆ. ஆனால் சவுண்ட் அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. லோக்கலாக இருந்துச்சு. வாவ், சவுண்டு வந்து வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இதோ இங்கே ஒரு டயர் ஒன்று இருக்கு. ஏய் இங்கே வேணாம்டா, இங்கே வேணாம், இங்கே வேணாம், இங்கே இல்லை. ஆ மிஷினு வெளியிலே வச்சுருப்பாங்க. ஆ அந்த மிஷின் தான் வேணும். அதுதான் வீல் பேலன்சிங். எங்கே இருக்குது? இன்னும் கொஞ்சம் போகணுமா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வீல் பேலன்சிங் பண்ணிவிட்டு வீலை மாற்ற போகிறோம். ஸோ வீல் பேலன்சிங் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கீழே விழுந்துருவார் ரைடரு, ஆனால் வண்டி மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும் தெரியுமா, எந்த சைடுமே வந்து வளையாது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அதை வந்து அது வந்து எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீல் பேலன்சிங்னால தான். ஸோ வீல் பேலன்சிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியோட 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லைக் வண்டி வந்து எந்த சைடும் டைவர்ட் ஆகாது. ரொம்ப மைன்யூட்டான வெயிட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அது இந்நேரத்துக்கு இவர் பறந்துருப்பார் மேலே. செம்மையாக வெடியுது வண்டி. வருதா இப்ப பாரு. வா வா சவுண்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு எந்த இதோ யோக்கமோ டயர் வந்து இங்கே மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று வீல் பேலன்சிங் மிஷின் இருக்குது, பட் ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏன்னு தெரில. ஓகே, மேபி அவங்களுக்கு டைம். ஸோ ஹிந்திக்காரங்களாக இருக்கிறனால அவரே வந்து வேணாம், இந்த வண்டி இவ்வளோ கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்டே போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜன் அண்ணா கடைக்கே போயிட்டு பண்ணிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஓ டேம் ப்ரோ. ஓ செம்மையாக வெடியுது டப்பு டப்புன்னு. இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது, பட் ஆனாலும் வெடியுது டப்பு டப்புன்னு. ஓ ஓ இப்போ பாருங்க வெடியும் பார்த்தீங்களா? ஓ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் வந்து இருக்குது. லிட்ரலி என்ஜாயிங் தி சவுண்டு. வாவ். இப்போதான் லூப் பண்ணல போச்சா? பண்ணி தான் எடுத்துட்டு லூப் பண்ணுறதுலாம் ஜாலியாக இருக்கும். கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து டயர் மாற்றுறதுக்கு வந்திருந்தோம். பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு, பட் ஆனால் ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா பீடிங் வந்து சரியாக உட்காரல. ஸோ அதனால் நாங்கள் இந்த டயரே போட ட்ரை பண்ணோம் ஒரு 3-4 வாட்டி, பட் ஆனால் அது ஒழுங்காக செட் ஆகாதனால மறுபடியும் பழைய டயரே போட்டோம். ஸோ இப்போ இது வந்து திரும்பி அனுப்பிச்சு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மாற்றுவோம். அது வரைக்கும்
நம்ம வண்டியோட ஸ்டாக் டயர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டிசப்பாயின்மெண்ட். நாங்கள் காலையிலேருந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டோம் போல், அதனால தான். ஹவு டு யூ ஃபீல் டூட்? செம்ம கடுப்பு. டயரு, எக்ஸாஸ்ட்டு, செம்ம அப்கிரேடு. இது இதில் லைஃப் இருக்குது, ஓட்டலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஆமாம், பட் ஆனால் என்னென்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே டயர் போட்டால் செம்மையாக இருக்கும். பரவாயில்ல, மாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து வண்டிக்கிட்ட போயிட்டு வரேன். ஸோ கேஸ் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயர் மாற்றலை. ஸோ பின்னாடி மட்டும் தான் மாற்றிருக்கோம். இந்த பாருங்க தெரிதா? ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி சூப்பராக போச்சு. ஏது ஆமாம். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இன்னும் மாற்றலை. கூடி சீக்கிரம் மாற்றிடலாம். நம்ம ராஜன் அண்ணா, இதோ இதான் நம்ம ராஜன் அண்ணா. ஹாய் சொல்லுங்கள். ஸ்க்ரீன் தெரியுதா? நீங்கள் தெரியுங்களா? நல்லா க்ளோஸ்அப் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காரு. நான் இதுக்கு எவ்வளோ ஆகும்? இந்த இதுக்கு எது பேசுகிறீங்க? பேசுங்க, இப்போ பேசுங்க. சரி ஓகே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பில்லியனாக போக போகிறேன். கொஞ்ச நேரம் எக்ஸாஸ்ட் அப்படியே ஆர்கசம் கேட்டு. அண்ணா உங்கள் வண்டி சாவி மாட்டிட்டேண்ணா. ஓகே போலாமா? ஓகே ஹவுதா? ஓகே. ஸோ இப்போது ஏறி உட்காந்து நம்ம இரு வெயிட் பண்ணு. ஐயோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே போகலாம். வாவ், சவுண்டு பின்னாடி உட்காந்து கேட்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம பையன் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறனால அவனை காலை வச்சு கூட அணைச்சி பிடிக்க முடியல. சீக்கிரமாக சாப்பிட்டு குண்டாவடா. ஏய் வாவ், சவுண்ட் இஸ் அமேசிங் டூட். சும்மாவே வெடியுது. ஏய் வாவ், வண்டி பரபரந்து. கைஸ் நான் என்ன பண்ணுறேன், அங்கே எப்போ நீ போ. புரியல, மேலே போட்டுறவா? ஓகே, அப்படியே நிப்பாட்டு, நான் உள்ளே போட்டுறேன். ஓய்யோ பொறுமையாடா. வாவ், வண்டி டப்பு டிப்புன்னு வெடியுது. ஓய்யோ வேற லெவலில் வெடியுது பின்னாடி. சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. ஓய் வாவ், வெடியுது டப்பு டிப்புன்னு. Wow, that's a pure orgasm, dude. Ayo, police. Yo. Wow. வேற லெவல்ல வெடியுது. ஓபா, Akrapovic எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வெடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபுல் ஓப்பன் வித்தவுட் டிபி கில்லர். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் சவுண்ட் வந்து வெறியாக வரும். ஓ மேன், தட்ஸ் அ ஓப்பா, செம்மையாக வெடியுது, செம்மையாக வெடியுது. தட்ஸ் இன்சேன் டூட். Hey.
ஆக்சுவலாக சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ராட்டில் கொடுக்கும் போது வந்து கிராஜுவலாக ஏறுது. பட் ஆனால் விட்டவுடனே அது லைக் ஃபயர் பேக் ஆகுது செம்மையாக. அதுவும் நம்ம கரெக்டாக நம்ம எதிர்பார்க்கும் போது அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்ம இங்கே அடிக்குண்டா அப்படின்னு நினச்சிட்டு அடிப்போம் தெரியுமா, அப்போ போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்குது வண்டி. வாவ், சீரியஸாக வருது. ஆக்சுவலாக அந்த பெண்டு பைப் இருக்குது தெரியுமா, அதுதான் இங்கே மேட்ரு இப்போது. ஸோ கைஸ், என்னடா திடீர்னு இந்த வண்டியிலேருந்து வரேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டி வந்து அவன் ஓட்டு வந்துட்டு இருந்தான், நான் பின்னாடி உட்காந்து டயர் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லைக் சொல்ல போனோன்னா கோப்ரோவில் பேட்ரி காலி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இவன் வீட்டில் வந்து கோப்ரோ ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நான் வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எக்ஸாஸ்ட் மாற்றினது அந்த லிங்க் பைப் இருக்குது தெரியுமா, அது போட்டதுக்கப்புறம் நிறைய பாப் வருது. அது என்ன ஃபிசிக்ஸோ தெரில, பட் ஆனால் செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பு. ஸோ அதனால் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா, எக்ஸாஸ்ட் மாற்றுறீங்க அப்படின்னா ஃபுல் சிஸ்டம்க்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி போகலாம். நீங்கள் ஃபுல் சிஸ்டம் போட்டிங்கன்னா ஃபயர் வர கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கேருந்தே ஹெட்டர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது வந்துடும். அப்போ ஆக்சுவலாக கைஸ், நான் இந்த வண்டிக்கு இப்போது ஷைனர் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை போட்டு வண்டியை நம்ம தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி இன்னும் கொஞ்சம் பலபலன்னு ஆகிடும். நேற்று தான் நான் உட்காந்து வண்டி ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிலாம் வச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வண்டியிலேருந்து இன்னொன்று நான் என்ன பண்ணிட்டேன், இந்த தண்ணி நான் இப்போ கழுவுனேன்ல, அதுலேருந்து எனக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸில் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது வந்து இப்போ என்னன்னு பார்க்கணும். ஐயோ கடவுளே. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாச்சும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தட்டிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ see you guys next video, next vlog அப்படியே சந்திக்கிறேன். until then, the unknown rider me. bye bye guys. நானும் புதுசாக கண்டென்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் வரும். யாரோ கால் பண்ணுறாங்க, யாருன்னு தெரில. கே பாய் இதெல்லாம் பண்ணலாமா? ஒருத்தரோட இதுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், தேடி வரும். நம்மள சும்மா உட்கார முடியல, கஷ்டம்.